இந்த காணொளியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இசைக்கலை. குப்தர்கள் காலத்துலேயும் இசைக்கலை இருக்குது. அதுக்கு உதாரணம் சமுத்திரகுப்தர் சொல்லலாம். அதே போல் பல்லவர்கள் காலத்தில், சோழர்கள் காலத்தில், பாண்டியர்கள் காலத்தில், ஏன் டெல்லி சுல்தான்களில் அமீர் குஸ்ரு இருக்கிறாரு. அதே போல் அக்பரே பார்த்திங்கன்னா முகலாயர்களில் நக்காராங்கிற இசையை வாசிப்பார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இசைக்கலை இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். குப்தர்களாக இருக்கட்டும், இவங்களை எல்லாரையும் கம்பேர் பண்ணி இசைக்கலை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல குப்தர்கள் பாருங்கள். இந்த குப்தர்கள் காலம் இசையும் நடனமும் செழித்து ஓங்கிய காலம்னு நம்ம சொல்ல முடியும். குப்தர்கள் இசைக்கலைக்கு பேராதரவு தந்தாங்கன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. இசைக்கலைஞர்களை ஊக்குவித்தாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ குப்தர்கள் காலத்தில் என்ன மாதிரி இசை கருவிகள் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால், முதல்ல பாருங்கள், மத்தளம், யாழ், சங்கு, இந்த மாதிரி இசைக்கருவிகளை குப்தர்கள் பயன்படுத்திருக்காங்க. குப்த மன்னன் இந்த சமுத்திரகுப்தன் இருக்கார் இல்லையா, அவர் வீணை வாசிப்பது போல ஒரு நாணயத்தை என்ன பண்ணியிருக்கிறார், பொறிச்சு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த சமுத்திரகுப்தர் இங்கே வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த அந்த நாணயம் இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லப்படுது, இசைக்கலைக்கு சான்றாக சொல்லப்படுது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் குப்தர்கள் இசைக்கு பேராதரவு தந்தாங்கன்னு. பல்லவர் காலத்தில் இசைக்கு பேராதரவு கிடைச்சிருக்குது. அதில் குடுமியான் மலை இசை கல்வெட்டு அப்படின்னாலே பல்லவர் காலத்து இசை கல்வெட்டு, இது நல்லா தெரியும். இந்த குடுமியான் மலை இசை கல்வெட்டு எப்படி தொடங்கும் தெரியுமா? சித்தம் நமச்சிவாய அப்படின்னு தான் அந்த குடுமியான் மலை இசை கல்வெட்டு தொடங்குமா. இந்த குடுமியான் மலை இசை கல்வெட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அந்த இசை நுணுக்கங்களையும் ராகங்களையும் பற்றி குறிப்பிட்டு சொல்லுது குடுமியான் மலை இசை கல்வெட்டு. பல்லவர் காலத்தில் ருத்ராச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். இந்த இசை ஆசிரியர், இந்த ருத்ராச்சாரியாருடைய மாணவர் தாங்க முதலாம் மகேந்திரவர்மன். இந்த முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா பரிவாதினி அப்படிங்கிற வீணையை மீட்டுவதில் வல்லவனாக இருந்தார் முதலாம் மகேந்திரவர்மன். இதை கேட்கலாம், பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவனாக திகழ்ந்த பல்லவ மன்னன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் கேட்கலாம். அதே போல் இவருக்கு, இந்த மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேரே இருக்குது. சங்கீரண சாதின்னு சொல்லி முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பேரே இருக்குது. இன்னொரு இடத்துல பாருங்கள், ராஜசிம்மன் இருக்கார்ல, ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன், அவருக்கு வாத்திய வித்தியாதரன் ஒரு பேரும் ஆதோத்திய தம்புரு அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த இடத்துல ஆதோத்திய அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வீணையை வாசிப்பதில் வல்லவன் அப்படின்னு பொருள் சொல்லக்கூடிய அந்த ஆதோத்திய தம்புரு அப்படிங்கிற விருது பெயர் யாருக்குன்னு கேட்டால் இரண்டாம் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்மனுக்கு தான். 2 விருது பெயர் இருக்குது இசைக்காகவே. பல்லவர் காலத்தில் சில இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதா தேவார பாடல்கள் நமக்கு சொல்லுது. என்னென்ன மாதிரி இசைக்கருவிகள்னு பார்த்துருங்களா? ஒன்று பாருங்கள், யாழ், குழல், கிண்ணறி, கொக்கரி, வீணை, தக்கை, முழவம், மொந்தை, மிருதங்கம், மத்தளம், துந்துபி, தமுரகம், துடி, தாளம், உடுக்கை, கொடுக்கட்டி, தத்தளம், குடமுழா, முரசம் அப்படின்னு சொல்லி இத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாக தேவார பாடல் குறிப்பு நமக்கு இங்கே சொல்லுது. இசை நுணுக்கங்கள் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டால் குடுமியான் மலை கல்வெட்டுன்னு சொல்லணும். 2 இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் இசை நுணுக்கங்களை பற்றிய கூறும் கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டுன்னு இருக்குது. அதே போல் இங்கேயும் பாருங்கள், மேலே பாருங்கள், சித்தம் நமச்சிவாய என தொடங்கும் குடுமியான் மலை இசை கல்வெட்டு பல்வேறு விதமான இசை நுணுக்கங்களை ராகங்களையும் பற்றி குறிப்பிடுதுன்னு. அப்போ இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். சோழர்கால இசைக்கலை மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், சோழர்கால இசைக்கலையில் ஆட்சியர் குறவைங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் என்னென்னா சரிகம பத நீசா அப்படின்றாங்க இல்லையா, இது பாருங்கள், 7 பண்களையும் மாறி மாறி பாடி இசையை எழுப்புவர். அது மாதிரி நமச்சிவாய என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நயம் காட்டுவாங்க. நமச்சிவாயங்கிற அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி உச்சரித்து அதில் ஓசை நயம் காட்டுவது. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியர் குறவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சோழர் காலத்தில் ஆட்சியர் குறவைங்கிற இசை மிக முக்கியமான இசை, தெரிஞ்சுக்குங்க. இந்த சோழர்கள் காலத்தில் சிறந்த இசைப்பாடல் கொண்ட நூல்கள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஒன்று கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பாருங்கள், பெரிய புராணம் சேக்கிழாருது, அடுத்து திரு விசைப்பா. இந்த நூல்கள்லாம் சோழர் காலத்தில் சிறந்த இசைப்பாடல் கொடுக்கக்கூடிய நூல்களாக சொல்லப்படுது. இந்த தேவார பாடல் இருக்குல்ல,
இந்த தேவார பாடல்களை ஓதுவும் அந்த திருப்பதிகங்களை விண்ணப்பிக்கவும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு வழங்குறாங்க, ஒரு நிலம் வழங்குறாங்க. அந்த நிலம் பேர் என்னன்னு கேட்டால் திருத்தாண்டகம்னு பேர். அந்த நிலம் அந்த இசைக்கலைஞர்களுக்காக கொடுக்குறாங்க, அதுதான் திருத்தாண்டகம்னு பேர். அப்போ இசைக்கலைஞர்களுக்கு சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லணும். பாண்டியர்கள் இசைக்கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாண்டியர்களுடைய அந்த கோயில் சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில் சிற்பங்களில் காணப்படுது சில இசைக்கருவிகள். அந்த இசைக்கருவிகள் என்னன்னு கேட்டால் வீர மத்தளம், திபிலை, சேமக்களம், திருச்சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இசைக்கருவிகள் பாண்டியருடைய கோயில் சிற்பங்களில் காணப்படுது. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் அமீர் குஸ்ரு அப்படின்னு ஒருத்தர், இந்த அமீர் குஸ்ரு இசை வல்லுநராகவும் இருந்திருக்கிறாரு, கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. நல்லா தெரியும், இந்துஸ்தானத்தின் கிளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமீர் குஸ்ருவை. இவருடைய இயற்பெயர் பாருங்கள், அபுல் ஹாசன் யாமினித் குஸ்ரு அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். இவர் பாரசீக மொழியில் கவிதையும் எழுதுவார். அதே மாதிரி இந்த அலாவுதீன் கில்ஜி பற்றி எழுதியிருக்கிறாரு ஒரு நூல், தாரிக்கி அலாய்ன்னு சொல்லிட்டு, மிகச்சிறந்த நூல் அது. சரி, அது இருக்கட்டும். இந்த அமீர் குஸ்ருடைய பாரசீக மொழி கவிதை இருக்குது தெரியுமா, அது பேர் வந்து கஜல். அந்த கவிதை இருக்கு இல்லையா, கஜல்ங்கிற கவிதை புதிய இசை தொடங்குவதற்கு வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க. முகலாயர்கள் ஆட்சி காலத்திலையும் இசைக்கலை ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. அக்பர் குறிப்பாக சொல்லணும்னா நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார் அக்பர். எப்படி நம்ம முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பரிவாதினிங்கிற வீணையை வாசிப்பதில் வல்லவர்னு படித்தோமோ, அந்த மாதிரி இங்கே முகலாயர்களில் அக்பர் நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். இந்த அக்பருடைய அரசவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இசைக்கலைஞர் இருந்தார். அவர் பேர் தான் தான்சேன். முழு நேம் இங்கே வந்து மியான் தான்சேன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே போல் ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துலேயும் அதே போல் ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்கள் ஊக்குவிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.